நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு மகளிர் தினம் மேம். சோ மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிருக்கும் உங்களுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெரியார் வழியில சுயமரியாதையோடையும் தைரியத்தோடையும் நம்மளுடைய பயணம் மேலும் மேலும் தொடரணும் அப்படின்னு எல்லாரையும் வாழ்த்திக்கிறேன். தாய்மொழி ஒரு தேன்கூடு அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதாவது இன்ஜினியரிங் மற்றும் டாக்டருக்கான அந்த ஒரு சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ் படுத்தணும், தமிழ்ல கொண்டு வரணும். அந்த கோரிக்கையை நான் தாய்மொழி தேன்கூடுன்னு சொல்லக்கூடிய முதல்வருக்கு நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி? இதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கொஞ்சம் வருஷம் முன்னால மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் ஹிந்தியில நாங்க மருத்துவம் கத்துக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில மருத்துவ டெக்ஸ்ட் புக்ஸ இவங்க வெளியிட்டாங்க. ஓகேவா? பாட புத்தகங்கள்ல ஹிந்தியில வெளியிட்டாங்க மருத்துவ கல்லூரிகள்ல. அந்த பாட புத்தகத்தை எடுத்து நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கிற சொற்களை அப்படியே ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க. இங்க நாம சொல்றோம்ல வேதியியல் புவியியல் அப்படின்னு தமிழ்ல நமக்கு ஈக்குவலன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹிந்தியில என்ன ஈக்குவலன்ட்னே உங்களுக்கு தெரியல. ஹிந்தியில அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜின்னு எல்லாத்தையும் ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க. ஆங்கிலத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு கூட இல்லங்க, அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்க தாய்மொழியில கல்வி கத்து கொடுக்கிற லட்சணம். எங்களுக்கு தெரியுங்க, காலங்காலமா தாய்மொழியில இங்க நம்ம கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு மருத்துவம், இன்ஜினியரிங் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் இங்கிலீஷா வச்சிருக்கிறோம்னா, இன்னைக்கு உலகம் ரொம்ப சிறுசாயிடுச்சுங்க, குளோபலி காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்க படிச்சவங்க நாளைக்கு யூஎஸ்ல போய் ஒர்க் பண்றான், ஜெர்மனிக்கு போறான், பிரான்ஸுக்கு போறான். அப்ப எல்லா இடத்துலயும் அவனுக்கு ஒரு காமன் கனெக்டிங் லாங்குவேஜா ஆங்கிலம் இருக்கு. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து நம்ம தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள், இது இல்லாம கணிதம் அறிவியல் தேவையான விஷயங்களை நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இதை கத்துக்கிறதுக்கே குழந்தைங்களுக்கு நாக்கு தள்ளுதுங்க. சிலபஸ் அவ்வளவு ஹெவியா இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது இவங்க வீம்புக்காக அவங்க இன்னொரு மொழி கத்துக்கணும்னு சொல்றது எவ்வளவு அபத்தம் மேம். அதே மாதிரி வெள்ளக்காரனுடைய மொழி எங்களுக்கு தேவையில்லை, இந்தியாவை அடிமைப்படுத்தினவனுடைய மொழி எங்களுக்கு தேவையில்லை. கட்டபொம்மன், வஉசி போன்ற தலைவர்களை சாகிறதுக்கான இருந்த மொழியை படிச்சு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தையுமே சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வெள்ளக்காரனோட இன்ஃபுளுன்ஸ் இங்க இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முகலாயர்களோட இன்ஃபுளுன்ஸ் இங்க இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ போர்ச்சுகீஸோட இன்ஃபுளுன்ஸ் இங்க இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு காலனி இங்க ஆதிக்கம் செஞ்சுட்டு தான் போயிருக்கு. அவங்களுடைய சுவடுகள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்க இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு பேசக்கூடிய சங்கிகளுடைய பாதி பிள்ளைகள் வெளிநாட்டுல அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் ஃபாரின் யூனிவர்சிட்டியில, அதுவும் கிறிஸ்டியன் ஃபண்டட் யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வெள்ளக்காரன் மேலேயோ இல்ல இங்கிலீஷ் மேலேயோ ஏன் கோபம் வர மாட்டேங்குது? அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு வந்தா மட்டும் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா நம்ம பிள்ளைங்க படிச்சா மட்டும் தாய்மொழியை படிங்க, ஆங்கிலம் வேற்று மொழி அப்படின்னு சும்மா கதை எடுக்க வேண்டியது. இன்னைக்கு இங்க தமிழையும் ஆங்கிலத்தையும் பதிச்சுட்டாங்க. கூகுள்ல ஒருத்தர் சிஓவா இருக்காரு, இந்திராயினு இருக்காங்க. என்னங்க எல்லாருமே சாதிச்சுட்டு இருக்காங்க. தேவைப்படும் போது படிப்போம். இது பிராக்டிக்கல். இது எனக்கு இப்ப அடிப்படை தேவை 2. 1 தாய்மொழி எனக்கு தெரியணும், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பின்னணி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தாய்மொழி அவசியம். ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ், குளோபலி கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. 90% ஹிந்தி மாநிலத்தில் இருக்கிறவங்க வேற ஒரு மொழியை கத்துக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அவங்களோட பேசுறதுக்கு நான் 3ஆவதா ஒரு பாஷையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அங்கிருந்து பஞ்சமொழிக்கு இங்க தானே வராங்க. இங்க இருந்து யாராவது அங்க போறாங்களா? அங்க இருந்து மைக்ரேஷன் டேட்டாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருந்து கல்வி அறிவு கம்மியா இருக்கிறவங்க இங்கதான் வராங்க பஞ்சப்பழக்க. அப்படி இருக்கும்போது இங்க வரவங்க நம்ம மொழியை கத்துக்கணுமா இல்ல இவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்க மொழியை நாம கத்துக்கணுமா? இப்ப நாம அங்க வேலை செய்ய போறோம்னா நாம தேவைப்பட்டா கத்துக்க போறோங்க. என்ன ஒரு 3 மாசம் ஆகுமா ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு? இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மொழியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டேஷன் எல்லாம் வந்துருச்சு. நீங்க உங்க மொழியில பேசுனீங்கன்னா அது உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மொழியில உங்களுக்கு சொல்லிடும். அப்படிப்பட்ட ஒரு ஏராள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், 3ஆவது மொழி கத்துக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. கத்துக்கணுமேங்கிறதுக்காக கத்துக்க கூடாது. எப்போ ஒரு மொழி மனசுல பதியும் அப்படின்னா தொடர்ந்து அது பயன்பாட்டுல இருக்கும் பொழுதுதான் நம்ம மனசுல பதியும். நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு 3ஆவது மொழி, ஹிந்தின்னு இல்ல எந்த ஒரு மொழியும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கத்தி கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க அதை பயன்படுத்தவே இல்லைன்னா காலப்போக்குல மறந்து போயிடுவாங்க குழந்தைங்க. அதுதாங்க மனித இயல்பு. அப்ப பயன்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மொழி நமக்கு பிரயோஜனமா இருக்கும்.
அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவைப்படும் பொழுது, எங்களுக்கு அந்த பயன்பாடுக்கான தேவை வரும்பொழுது நாங்க கத்துக்கிறோம்னு சொல்றோம். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேகா கட்சியை வந்து மிஸ்டு கால் கட்சி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அது தாவேகா அப்படின்ற மாதிரி குறிப்பிடல, ஆனா அவர் அதுதான் சொல்ல வராருன்றது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருந்தது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? 1 கோடி தொண்டர்களை வந்து மிஸ்டு கால் மூலமாக இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, நான் அந்த நியூஸ பாக்கல. அவர் தாவேகாவை சொன்னாரா இல்ல பாஜகவை சொன்னாரான்னு. பாஜகவை சொல்லியிருந்தா அவர் சொல்றது நியாயமான விமர்சனம் தான். தாவேகாவை சொல்லியிருந்தா எந்த அடிப்படையில சொன்னாருன்னு எனக்கு தெரியல, அதனால ஐ கேனாட் கமெண்ட் ஆன் இட். ஆனா பாஜகவை சொல்லியிருந்தா அது நியாயமான விஷயம் தான். மிஸ்டர் கால் விட்டா கட்சியில சேர்த்துக்க, அப்ப தெரிஞ்சு போயிடுது இல்ல, ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போயிடுது இல்ல. மிஸ்டர் கால் கொடுத்தா சேர்த்தாங்க, மிஸ்டர் கால் கொடுக்காதவங்களையும் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களா போன் பண்ணி ஐவிஆர் சிஸ்டம் மூலமா நிறைய பேரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப எப்படி கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்களோ, இந்த கையில பிஸ்னஸ் பாக்கெட்டை கொடுத்துட்டு அந்த கையில கையெழுத்து வாங்குற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி அடிக்கடி இவங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நடுவுல கூட நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு பேட்டியில ஒரு நண்பர் சொன்னாரு, இப்பதான் நான் கேட்டேன், வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பெண்களுக்காக மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு செல்ஃபி வித் மோடி அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு நாள் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பெண்களை கூட்டி அதை பண்ணாங்க. அடுத்த நாள்ல இருந்து அது டேக் ஆஃபே ஆகல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மோடி அரசாங்கம் பெண்களுக்கு செய்த நல்லது அப்படின்னு நீங்க கேட்டாலே கேஸ் விலைன்னு ஒரே வார்த்தையை சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் எப்படி மோடியை கழுவி ஊத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். இதுதான் இந்த பாஜகவுடைய அரசியல். அவங்க இன்னுமே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை அவங்க இன்னுமே புரிஞ்சுக்கல. இவங்க வழங்கி இவங்க சித்தாந்தத்துக்கு நாம மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்னைக்கு மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் தாமரை தமிழ்நாட்டுல மலரும். அதற்கான வாய்ப்புகளே இது போன்ற சங்கிகள் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதே மாதிரி தொகுதிகள் மறுசீரமைப்பு பிரச்சனையும் ஒரு முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது. அதுல வந்து பெரும்பாலான தமிழக கட்சிகள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பா சில கட்சிகள் வரல, பாஜக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சில கட்சிகள் வந்து பங்கேற்கல. கடந்த காலங்கள்லாம் என்னதான் முரண் இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களையாவது பகிர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியவே புறக்கணிச்சிருக்கிறாங்க, அந்த கூட்டத்தையே புறக்கணிப்பு பண்ணிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? நாத்தாக்காவெல்லாம் ஒரு கட்சியாவே நான் கன்சிடர் பண்ணலைங்க. அந்த ஆளு சும்மா என்னமோ பைத்தியக்கார மாதிரி டெய்லி எதையோ பேசிட்டு திரியிறாரு. அவருக்கு வந்து தமிழக மக்கள் மீதோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் மீதோ இல்ல மக்களுடைய எதிர்காலம், அவங்களோட ரெப்ரசன்டேஷன், இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. ஒவ்வொரு தேர்தலையும் எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டுருவாரு, அதற்கான கலெக்ஷனை பாஜக கிட்ட போட்டுருவாரு, அவருக்கெல்லாம் ரொம்பிடும். அதுக்கப்புறம் அவர் கேண்டிடேட் ஜெயிச்சா என்ன, அவரே ஜெயிச்சா என்ன, அவர் பத்தி இதை பத்தி கவலைப்பட்டதாவே தெரியலையே. 15 வருஷமா கட்சி நடத்துறாரு. 15 வருஷத்துல இப்பதான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு தேர்தலையாவது சீமான் ஜெயிச்சிருக்கிறாரா? அப்ப அவருடைய அரசியல் வந்து எவ்வளவு சுயநலமான அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் பாஜகவுடைய கைக்கூலி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது. இன்னைக்கு சங்கிகள் பேசுறதுன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவரை விட்டுருங்க. பாமக பத்தி பாஜகவோட கூட்டணியில தான் இருந்த பாஜக கூட வந்து பங்கேற்றிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓரளவுக்கு மனசாட்சி இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் வந்து அவங்களோட கருத்துக்களை, இன்ஃபேக்ட் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் சஜஷன் வேற சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்துல. நல்ல விஷயங்கள் சொல்லும் போது இது யார் சொன்னாலும் நம்ம பாராட்டலாம், தப்பு இல்ல. நமக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்காங்க, அது இஸ் டிஃபரெண்ட். பட் ஆனா அவர் சொல்லியிருக்காரு, இதை தமிழ்நாடோட மட்டும் நிறுத்தாதீங்க, மற்ற தென் மாநிலங்களோட முதலமைச்சரையும் நம்ம முதலமைச்சர் போய் பார்க்கணும், இது ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும், இதற்காக ஒரு சிறப்பு கலந்தாய்வு குழுவை வந்து நீங்க அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான சஜஷன். பாஜக கூட்டணியில தானே இருக்கு அந்த கட்சி. அப்ப அவங்க வந்து சொல்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு தெரியுது இல்ல மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு முக்கியம் பார்லிமெண்ட்ல அப்படிங்கறத உணர்ந்ததுனால தானே இவ்வளவு கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 56 கட்சிகள் வந்திருக்கிறாங்கல்ல. அப்ப எந்த 2 கட்சி வரல? மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத 2 கட்சிகள். ஒண்ணு நாத்தாக்கா, பாஜக. தமாக கணக்குலயே இல்ல, விட்டுருங்க. அவர் ஜி.கே. வாசனுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாருன்னா அதோட முடிஞ்சு போச்சுது. அவர் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிட்டு போயிருவாரு. அதனால அதை கணக்குலயே எடுக்காதீங்க. அவங்க எல்லாம் முதுகெலும்பை வந்து கழட்டி கொடுத்து பாஜக கிட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய கட்சிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை தானே பிரதிபலிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும்தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா? மத்த தென் மாநிலங்களோட முதலமைச்சர்களும் இதே விமர்சனத்தை தானே வைக்கிறாங்க. இப்ப ஏன் இதை பத்தி பேசணும்னு கேக்குறாங்க. இப்ப பேசாம எப்பங்க பேசுறது? 2026 தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு இவங்க தானே சொன்னாங்க. 2024 தேர்தலுக்கு அப்புறம் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு இதே பாஜக தானே சொல்லுச்சு. நான் சொல்லட்டுமா பாஜக ஏன் இவ்வளவு பதறுதுன்னு?
இவங்களுக்கு சென்சஸ் எடுக்கிற ஐடியாவே இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் ஏன் எடுக்கல இவங்க? கோவிட காரணம் காட்டினாங்க. கோவிட் மூஞ்சி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இந்த 4 வருஷத்துல இவங்க நினைச்சிருந்தா சென்சஸ் எடுக்கலாம்ல. 66 கோடி பேரை வரவழைச்சு மகா கும்பமேளா நடத்த தெரியுது. ஒரு நாட்டுக்கு முக்கியமான தேவையான ஒரு சென்சஸ் உங்களால எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சென்சஸ்? ஏன்னா சென்சஸ் எடுத்தா இந்த டீலிமிட்டேஷனை பத்தியே பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்லாம விமென்ஸ் 33% ரிசர்வேஷனை அவங்க என்ன சொன்னாங்க? சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்ப அதையும் கேட்பாங்கல்ல மக்கள். இப்படியே இழுத்தடிச்சு 25லயும் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்சஸ் நடத்த மாட்டாங்க. 26ல நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா சென்சஸ் ஆரம்பிச்சாலே முடிஞ்சது குறைஞ்சது 3 வருஷம் ஆகுங்க முடியறதுக்கு. அதுக்குள்ள 29 தேர்தல் வந்துரும். அப்படிதாங்க உறுதி கொடுப்பாங்க. பல விஷயங்கள் அப்படித்தானே போய் சொன்னாங்க. டிமானிட்டைசேஷனை திடீர்னு தானே கொண்டு வந்தாங்க. அதனால எத்தனை ஏழை எளிய மக்கள் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் நின்னு இறந்து போனாங்க. லாக்டவுன் திடீர்னு தானே கொண்டு வந்தாங்க. எத்தனை புலம்பெயர் தொழிலாளிகள் நடந்தே போய் செத்து போய் விழுந்தாங்க. ஆர்டிகல் 370 இல்லங்க, ஆர்டிகல் 370 எப்படி கொண்டு வந்தாங்க? எலெக்ஷன் கமிஷனை எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு அமித்ஷா சொல்றாருல்ல, டீலிமிட்டேஷன் கமிஷன் கூட நாங்க அப்பாயிண்ட் பண்ணலன்னு. எலெக்ஷன் கமிஷனை எப்படிங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க? திடீர்னு ஒரு ஆர்டினன்ஸ கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ தூக்கி போட்டுட்டு ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் அதுக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஓவர் நைட்ல 200 பேர் லிஸ்டை எதிர்கட்சி தலைவருக்கு அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில அதுல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படிதானங்க தேர்தல் கமிஷனை இவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன்ல மட்டும் அதை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஓகே, தொகுதிகள் கிடையாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இந்த கூட்டம் தேவையே இல்லாத ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதுல இத்தனை கட்சிகள் பங்கேற்று இருக்காங்க. அந்த கட்சிகளுக்கு மீண்டும் நாங்க ஒரு அழைப்பு விடுத்து அதுல ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன சந்தேகம் இதை எடுத்து அப்படின்றத நாங்க கிளாரிஃபை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்னதான் சாக்கு சொன்னாலும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க டீலிமிட்டேஷன் எதன் அடிப்படையில் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்தணும். பொதுவா இந்தியாவில பாப்புலேஷன் அடிப்படையில சென்சஸ் அடிப்படையில தான் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு பண்றோம்? தொகுதி மறுசீரமைப்பு எதுக்கு பண்றோம்? எல்லா மாநிலங்கள்லயும் ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஃபேர் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு எவ்ரி ஓட் ஹேஸ் தி சேம் வேல்யூங்க. 1 vote is equal to 1 value. அப்ப தமிழ்நாட்டுல 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா யூபிலயும் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தான் இருக்க முடியும். அப்படிங்கிற கணக்குல தான் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணணும். அதுதான் ஃபேர் ரெப்ரசன்டேஷன். ஏன் அது நடக்கல? எதுக்கு 50 வருஷமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க? ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்த பொழுது 1971 அப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்த போது ஒன்றிய அரசுடைய தீர்மானத்தை சிறப்பாக நிறைவேற்றியது தென் மாநிலங்கள். ஆனா அதை கண்டுக்காம வதவதன் குழந்தைய பெத்து போட்டது வட மாநிலங்கள். இன்னைக்கு ஒன்றிய அரசு சொன்னதை ஒழுங்கா செஞ்சதுக்காக நாம தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு சொன்னதை கண்டுக்காம போனவங்களுக்கு நீங்க ரிவார்ட கையில எடுத்து கொடுப்பீங்களா? இதற்கு முன்னால் நடந்த டீலிமிட்டேஷன்லயும் நான் சொல்றேன். நீங்க 52ல நடந்ததை எடுத்துக்கோங்க, இல்ல 67ல நடந்ததை எடுத்துக்கோங்க, இல்ல 73ல நடந்ததை கூட நீங்க எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா வாய்ஸ் ஷேர் கம்மி ஆயிருக்கும். 1952ல தென் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஆல்மோஸ்ட் 25% இருந்தது. அடுத்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா சீட்டோடைய எண்ணிக்கை ஏறுச்சு. 2 சீட்டோ 3 சீட்டோ ஏறுச்சு. ஆனா நம்மளுடைய வாய்ஸ் பிரசன்ஸ், வாய்ஸ் ஷேர் அப்படிங்கிறது 25ல இருந்து 24% ஆயிடுச்சு. கடைசியா நடந்த டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய வாய்ஸ் ஷேர் வெறும் 23%. இப்போ நடக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் 2 முறையில தாங்க இவங்க பண்ண முடியும். ஒண்ணு இந்த 543, 545 2 தனி தொகுதியை விட்டுருங்க. இந்த 543 சீட்டை அப்படியே ரீடைன் பண்ணிட்டு அதை ரீஷஃபில் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா நமக்கு தொகுதிகள் குறையும். அப்படிங்கும்போது நம்மளுடைய வாய்ஸ் ஷேர் 18% குறையும். இல்ல இவங்க சொல்ற மாதிரி 794 சீட்டை அதிகரிச்சு நமக்கு ஏதோ அதிகமா சீட்டு கொடுக்கறதா நீங்க நினைச்சாலும் நம்மளுடைய வாய்ஸ் ஷேர் இப்ப இருக்கிற 23%ல இருந்து 19% குறைஞ்சிடும். அப்போ நாட்டுடைய ஜிடிபிக்கு நாம 10% கான்ட்ரிபியூட் பண்றோம். நாட்டுடைய எக்கனாமிக் growthக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்றோம். நாட்டுடைய எஜுகேஷன் ஹெல்த் கேருக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கையும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 பைசா கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ் 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 3 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நேத்து இல்லங்க, கடந்த 75 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. வளமான இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல இருந்து வாங்கி வளர வேண்டிய வட மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. நாம அதை குறை சொல்லல. ஆனா கொடுக்கிற காசை அவங்க ஒழுங்கா பயன்படுத்தணுமா இல்லையா? அவங்க அதை ஒழுங்கா பயன்படுத்தினாங்கன்னா இன்னைக்கு நம்ம அளவுக்கு அவங்களும் முன்னேறி இருப்பாங்க, வளர்ந்து இருப்பாங்கல்ல.
பாப்புலேஷன் கண்ட்ரோல சரியா பண்ணிருப்பாங்கல்ல. இன்னைக்கு பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. 50 வருஷம் முன்னால இருந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதற்கு காரணம் யார்? 50 வருஷமா வட மாநிலங்கள்ல ஆட்சி நடத்தின கட்சிகள் தானே. நீங்க ஒழுங்கா அந்த மாநிலங்களை முன்னேற்றி இருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அதிகம் கொடுக்குறாங்க யூபிக்கு. இதனால என்ன பிரயோஜனம் வந்திருக்கு சொல்லுங்க? கும்பமேளான்னு ஒண்ணு நடத்தி குளிக்க கூட லாய்க்கு இல்லாத தண்ணியா அவன் மொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூவேஜ் வாட்டருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து சொல்றான். ஆனா அத புனித நீர் அப்படின்னு சொல்லி மோடியும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஒரு முட்டாள் பிற்போக்குத்தனமான கூட்டத்தை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதைத்தான் கடந்த 50-60 வருஷத்துல இவங்க சாதிச்ச ஒரே சாதனை. இதுக்காக நம்ம மாநில உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கணுமா? நம்ம வாய்ஸ நம்ம ரெப்ரசன்டேஷனை நம்ம இப்ப இழந்துட்டோம்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அதை கேட்க கூட முடியாத நிலைமைக்கு நாம போயிடுவாங்க. எதுவா இருந்தாலும் வாய் மூடிட்டு வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு போயிருவோம். இல்ல பிஜேபிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயமும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தென் மாநிலங்கள்ல அவங்களால கால் பதிக்க முடியல. ஏன்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் கல்வியில் நல்ல முன்னேறிய மக்கள். அவங்களுக்கு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியும். பாஜக சொல்லக்கூடிய பொய்களை எளிதில் நம்ப மாட்டாங்க. கடந்த 2024 தேர்தலே 240 சீட்டுக்குள்ள நாம அதுக்கிட்டோம்னா அதற்கு முக்கியமான காரணம் பாஜகவுடைய தோல்விக்கு தென் மாநிலங்கள். அவங்களுடைய முக்காவாசி ஓட்டு வட மாநிலங்கள்ல தான் வந்துச்சு. பெரும்பாலான தென் மாநிலங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, எப்படியாவது தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசை கவர்ந்து அவங்களுக்கான நல்ல திட்டங்கள் எல்லாம் செஞ்சு பிஜேபியை கொண்டு வந்து நிலைநிறுத்துறோம். அதை பிஜேபி என்னைக்குமே செய்யாது. ஏன்னா அவங்க எப்பவுமே குறுக்கு வழி ஷார்ட்கட்டை தான் யோசிப்பாங்க. மக்கள் நலன் சார்ந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப குறுக்கு வழி ஷார்ட்கட் என்ன? வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை ஏத்திட்டீங்கன்னா தென் மாநிலங்களை நான் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லையே. இன்னைக்கு தென் மாநிலங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதே இவ்வளவு திமிரும் தென்னாவட்டோட நீங்க பேசுறீங்க. நிதியை கேட்டா உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கணும்? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. நாளைக்கு எங்களோட தயவே உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க எங்களை எப்படி நடத்துவீங்க? இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசக்கூடாதா? இப்ப பேசலன்னா எப்ப பேசுவாங்க? இப்ப வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இதை ஒத்தி வைக்கணும் 25 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்றப்போ இந்திரா காந்தி அவர்களா இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களா இருக்கட்டும், தமிழகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து அதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த 5 தீர்மானங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இத்தனை கட்சிகள் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய அந்த தீர்மானத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவர் கன்சிடரேட் பண்ண மாட்டாங்க. அமித்ஷா சொல்றதுல இருந்தே ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. அமித்ஷா என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு 1 சீட்டு கூட குறையாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னா இத பத்தி அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதை எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அவங்க பிளான் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். சங்கிகளை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. அவங்க 2029 தேர்தலுக்கு 2024 தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு பிளான் ஆல்ரெடி மைண்ட்ல போட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதனால இவங்க கிட்ட மட்டும் எப்பவுமே நாம ஜாகிரதையா இருக்கணுங்க. ஒரு நிமிஷம் நீங்க அசந்தீங்கன்னா உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவோம். என்ன பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நீங்க எந்த முறையில இந்த டீலிமிட்டேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெளிவா மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. எது உங்களை தடுக்குது? இப்ப 30 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. 30 ஆண்டுகள் கடந்தும் மக்கள் தொகை இதே மாதிரி இருந்தா அப்ப என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? பிடிஆர் ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கரண்ட் டாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூல ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொன்னாரு. இதற்கு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், லாங் டேர்ம் சொல்யூஷன், 2 சொல்யூஷன் இருக்கு. இதற்கு முன்னால இருந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட்டும் சரி, வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் சரி, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனா தான் இந்த 25 வருஷம் நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஆனா அதற்கான லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னன்னா இந்த 25 வருஷத்துக்குள்ள பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றி அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வர அளவுக்கு அந்த மாநிலங்களை முன்னேற்றணும். அந்த கடமை யாருக்கு இருக்கு? அந்த மாநிலங்களை ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அப்போ அந்த விஷயத்துல காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தோத்து போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றது நியாயமான ஒரு கோரிக்கை தானே. இன்னும் 25 வருஷம் அதை 30 வருஷம் தள்ளி வைங்க. என்ன கெட்டு போக போகுது? ஒரு 30 வருஷம் தள்ளி வைங்க.
அதுக்குள்ள வட மாநிலங்களை முன்னேற்றுங்க. நீங்க சொல்ற மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க. அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, மக்களை சமூக ரீதியாகவும் எக்கனாமிக் ரீதியாகவும் அவங்களை வந்து முன்னேற்றுங்க. தமிழ்நாட்டுக்கு இணையாக கேரளாவுக்கு இணையாக கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாரு. நியாயமான விஷயம் தானே இது? இப்போ தமிழகத்துல புதிதாக தோன்றிய கட்சி தாவேகாவும் வந்து அந்த நேற்று கூட்டத்துல வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல கலந்த புசியானந்த் அவர்கள் விஜய் அவர்கள் எக்ஸ்தலத்துல சில விஷயங்கள் வந்து பதிவிட்டு இருந்தாரு. அதுல வந்து சேம் சைடு கோல் அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்புக்கும் பேசின மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. இது மக்கள் பிரச்சனையே இல்ல, பிரதிநிதித்துவம் அப்படின்றதுல இதுல எங்க பிரச்சனை இருக்கு, 888 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பொம்மைகளாக தான் நிறைய பேர் உட்கார போறாங்க. அன்றாட வாழ்வுல சராசரி மனுஷருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா டீலிமிட்டேஷன்ஸ்க்கு நோ சொல்லுங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ இரண்டு தரப்புக்கும் பேசுற மாதிரியான ஒரு இது இருக்கு. இல்ல, இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான், விஜய் எவ்வளவு பெரிய அரசியல் தற்குறி அப்படிங்கிறது அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய ஒரு வரியில ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கான பிரச்சனை இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எப்படிங்க மக்களுக்கான பிரச்சனை இல்லாம போகும்? இந்தியாவுல இல்லங்க, இந்தியாவுல வாய்ஸ் நடிச்சுக்கலாமா இத? கண்டிப்பாங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்யற மாதிரி தானே அவருடைய அழுக்கே இருக்கு. நீ எவ்வளவு பெரிய அரசியல் தற்குறியா இருந்தா இது மக்கள் சார்ந்த விஷயம் இல்லைன்னு நீ பேசுவ. சரி, மக்களுக்கான அடிப்படை தேவைகள்னா என்ன சொல்ல போற? ரோடு இல்ல, லைட் இல்ல, இதைதானே நீ சொல்ல போற. அத பேசவும் எம்பி வேணுங்க. எதுல இருந்துங்க ரோடு போடுறாங்க, எதுல இருந்துங்க ரைட் போடுறாங்க, எதுக்கு இருந்துங்க தண்ணி ஜல் ஜீவன் ஸ்கீம் எப்படிங்க வருது? அந்தந்த தொகுதிக்கான எம்பி போய் பார்லிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணி இதெல்லாம் கேட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில தானே வருது. ஒரு மாநிலத்தோட எம்எல்ஏ சட்டமன்றத்துல பேசி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியில தானே இது வருது. எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வெறும் சட்டமன்றத்திலயோ பார்லிமெண்ட்லயோ வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் போறாங்களா? நீங்க வந்து போறாங்க அவங்களோட அதுதான் விஜய் போன்ற தற்குறிகளோட புரிதல். அதுதான் சங்கிகள் பேசுற அதே பாஷையை வேற மாதிரி பேசுறாங்க. சங்கிகள் பேசுனாங்கல்ல 40க்கும் 40 ஜெயிச்சுட்டு என்ன அங்க போய் வந்து மிக்சர் சாப்பிட போறீங்களான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு எம்பிகள் தான் அங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்லிமெண்ட் செஷனை டிவில பாக்குறது மட்டும் தான் பார்லிமெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்டார் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க டிவில பாப்பீங்க. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களும் எவ்வளவு கேள்விகள் அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு எழுத்துப்பூர்வமா இந்த அரசாங்கம் பதில் கொடுக்குது. யூஆர் ஹோல்டிங் a government accountable. எவ்வளவு சிறப்பு குழுக்கள் இருக்கு, அதுல எவ்வளவு எம்பிக்கள் வேலை செய்யறாங்க, அரசு வகுக்கக்கூடிய பாலிசிஸ்ல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, எதை மாத்தணும், எதை மாத்தக்கூடாது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சும்மாவா தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் நாம? அப்போ இத பத்தி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம நீ பேசும்பொழுது உனக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்திருக்கிறான், அதுக்கு வந்து இவர் வாந்தி எடுக்கிறாரு, அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியுதே தவிர இவருக்கான அரசியல் புரிதல் எல்லாம் எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த ஒத்த வரி விஜய் எவ்வளவு பெரிய அரசியல் தற்குறி அப்படிங்கறத தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. ஓகே மேம், இன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்காரு. இஸ்லாமியர்களோட சேர்ந்து உணவருந்தி அவங்களுடைய வழிபாடுகளையும் வந்து பண்ணியிருக்கிறாரு. சோ அடுத்த அரசியல் பயணத்தை நோக்கி விஜய் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ரொம்ப சந்தோஷம் தான், இஃப்தார் எல்லாம் கொண்டாடுங்க, அதுல வந்து தப்பே சொல்ல மாட்டேன். மத நல்லிணக்கத்தை யாரு செஞ்சாலும் அதை நான் வரவேற்பேன். ஆனா திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தோடனே உங்க மானமும் ரோஷமும் எங்க சட்டி குடிக்க போச்சா? அப்பெல்லாம் ஏன் பனையூருக்குள்ளேயே பதுங்கி இருந்தீங்க? அப்பெல்லாம் ஏன் ஒரு அறிக்கை கூட விடணும்னு தோணல? அப்பெல்லாம் இந்த சங்கிகளை எதிர்த்து ஏன் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணல? ஏன் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி அமைதியா இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே வன்முறையை தூண்டி விடுறீங்கன்னு ஏன் கேள்வி கேட்கல? பரந்தூருக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு வர தெரியல? அப்போ இந்த மேலோட்டமான டிராமா எல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த அரசியல் டிராமா எல்லாம் எத்தனையோ அரசியல்வாதிகள் போடுறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க குல்லா போட்டுட்டு வந்தாலும் சரி, இல்ல கிராஸ் மாட்டிட்டு வந்தாலும் சரி, இல்ல ருத்ராட்சத்தை மாத்திட்டு வந்தாலும் சரி, நாங்க உங்களை விஜயா தான் பாக்குறோம். ஆனா சங்கிகள் உங்களை ஜோசப் விஜயா பாக்குறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா அவங்கள மாதிரி நீங்களும் மேலோட்டமா நடந்துக்கும் பொழுதுதான் உங்க மேல ஒரு வெறுப்பு வருது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஓகே மேம், அதே மாதிரி ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு எதிராக
அறிக்கை விட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அவருடைய அதெல்லாம் திருப்பரங்குன்றத்துல இப்ப நடந்ததுங்க. பச்சை பொய் சொல்றாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை 600-700 வருஷமா நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை வேணும்ட்டே தடுத்து நிறுத்தி பொய் சொல்லி எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாங்க இவங்க. அப்பெல்லாம் எங்கெங்க போனாங்க? அவரை பனையூர்ல தானே உட்கார்ந்து இருக்காரு. ஏன் இப்ப விட்டா மாதிரி அப்ப ஒரு அறிக்கை கூட விட முடியல இவரால? இப்ப மட்டும் என்ன பெருசா குள்ளா மாட்டிக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சா நீ நல்லவனா? நீ அதை ஈக்குவல் பண்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காருன்னு இப்ப எடுத்துக்கலாமா? சினிமால நடிங்க, அரசியல்ல நடிக்காதீங்க. மக்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. ஆனா முதல்வர் நடிக்கிறாருன்னு சொல்றாங்களே, இவரை பார்த்து அவர் நடிக்கிறாரு, அவர் பேண்ட் போட்டுக்கிறாரு மாதிரி தான். எங்க அரசியல்ல பேண்ட் சட்டை போடாத பொலிட்டீஷியனே விஜய்க்கு முன்னால இருந்தது இல்லையா? டாக்டர் திருமாவளவன் இருக்காருங்க. 1980கள்ல இருந்து அரசியல் இருக்காரு. டாக்டர் திருமாவளவன் எப்படி ட்ரெஸ் பண்றாரு? எப்படிங்க ட்ரெஸ் பண்றாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்காருங்க. அவர் எப்படிங்க ட்ரெஸ் பண்றாரு? என்னமோ இந்த ஆளுதான் வந்து பேண்ட் சட்டையை கண்டுபிடிச்ச மாதிரி பெரிய பில்டப் கொடுத்துருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாருங்க. அவர் பெய்ஜ் கலர் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் பெரும்பாலான நேரத்துல போடுறாங்க. இதெல்லாம் இந்த தற்குறிகள் இருக்காங்கல்ல, மேலோட்டமா அரசியலை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஹீரோன்னு ஃபயர் விடுறாங்கல்ல, இதுங்க பேசக்கூடிய அரசியலுங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஈவன் வர்த் கமெண்டிங். அரசியல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் விஜயோட வயசு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட நீ சந்திக்கல. முதல்ல எலெக்ஷனை சந்திங்க. எனக்கு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கறத நிரூபிங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஆறத பத்தி கனவு காணலாம். ஓகே மேம். தமிழக அரசியல் களத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பற்றி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.